ஓட்டு சீட்டை நல்லா மடிச்சு அந்த பாக்ஸ்ல போடுங்க. ஓட்டு சிலிப்பு கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது. ஓட்டு போட்டு வெளியே வரேன் பூரா நம்மளுக்கு போட்டுருக்கானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரிங்கண்ணே. ஏய், யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். ஏய், உண்மையை சொல்றா. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். சரிப்பா. டேய், அப்படியே பின்னால வா. யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தாராளமா குத்துனே. எல்லா கட்சிக்காரங்க காசு வாங்குறது, எல்லா திட்டத்திலையும் போறது. பகை இல்லாம போறீங்க. ஓடுறா, ஓடு. யோக்கிய நார பயில வளைச்சு வளைச்சு குத்திருக்கானயா. டேய் 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 டேய், வாங்க. ஆமா, நீ யாருக்கு ஓட்டு போட்ட? உன் சின்ன தென்னை மரத்துக்கு தானே போட்டிருக்கேன். உண்மையை சொல்றா. என் ஆத்தா சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். வேணாண்டா. அட, என் பொண்டாடி சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன்டா. அட, என்னென்ன நீங்க? என் புள்ள சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ இப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில கொண்டு வந்திருக்கேன். ஓட்டு போட்ட சீட்டியா? என்னென்ன இங்க பாருங்கண்ணே, தென்னை மரத்துல போட்டுக்கணா. அட, என்னென்ன நீங்க எத்தனை வருஷமா நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க தென்னை மரத்துல போடுறான்னு. நான் நினைவு இல்லாம இருக்கோம். 17 வருஷமா தென்னை மரத்துல தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் வாக்கு மாற மாட்டோம்னே. 17 வருஷமாவா? அப்ப 17 வருஷமா கொண்டு போயிட்டா இருக்கியாடா நீ? ஏண்டா அன்பு, என்னடா திடீர்னு இதுக்குள்ள வந்திருக்க? இது என்ன இடம் தெரியுமா? சாமின்னு வச்சு ஊரு ஊரா கூடி கூட்டம் கூட்டமா வந்து கும்பிடுவாங்க வாரு, அந்த இடம். அதாவது இதுக்கு பேரு கோயில். தெரியும்டா. தெரியுமா? அப்புறம் அதுக்கு இங்க வந்த? நம்ம பரம்பரைக்கு சாமி கும்பிட பழக்கமே இல்லையப்பா. சாமி கும்பிட வரல, அம்மனை தரிசிக்க வந்திருக்கேன். என்னடா இது? சாமி கும்பிட வரலங்கிற, ஆனா அம்மனை தரிசிக்க வந்தேங்கிற. ரெண்டும் ஒண்ணுதானே? குலப்புராண ஐயா. ஓஹோ ஓஹோ, வீணா அம்மனா? அந்த அம்மன் எங்கெங்க இருக்குது? போயா போ, போய் முதல்ல இருக்கிற அம்மனை கும்பிடு. புதுசா ஒரு பேர் சொல்லிடக்கூடாது. உடனே குடும்பத்தோட லாரியை பிடிச்சு கிளம்பிடுவீங்க. போகிறல்ல. ஐயோ அத்தா. டேய் டேய், இப்படி எல்லாம் பார்த்தா அம்மன் அருள் தராது. அதுக்கெல்லாம் பூசாரி வேணும். நான் தான் இருக்கேன்ல. இப்ப பாரு. ஏய், புவனா, அவனுக்கு வீணாவை சைட் அடிக்க ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க பாரு. ஐயோ, பூஜை நேரத்துல அடிக்க வேண்டிய மணியா இப்ப எதுக்கு அடிக்கிற? குரங்கு. குரங்கா? சரி சரி போங்க, தெரியாம பண்ணிட்டேன். அதுக்கே உங்க பேரை சொல்றீங்க? இது பாரு, அதிகப்படி பேசாத. அபிஷ்டு, வாயை பொத்து. போயா போயா. டேய் அன்பு, நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆள் பாக்குற மாதிரி இல்ல. பக்கத்துல இருக்க பாட்டியை தான் பாக்குற ஆளுங்க, மிரட்டுற ஆளுங்க. அதனால வேற ஐடியா. சாமி கும்பிட்ற மாதிரி கண்ணை முடிக்கிட்டே போய் நேரம் அந்த பிள்ளை மேல மோதிரு. லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட், ரைட் ரைட் ரைட், லெஃப்ட் லெஃப்ட், ஆஸ்ட்ரைட் 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 ஆஸ்ட்ரைட். என்னங்க ஆச்சு? அவனுக்கு அடிபட்டுச்சுப்பா. நீங்க எதுக்கு கத்துறீங்க? அவனுக்கு அடிபட்டா நான் தானே கத்துறேன். அவனுக்கு கத்த தெரியாது. அவனுக்கு பசி எடுத்தா கூட நான் தாமா சொல்லணும். அப்பா சாப்பிடலாம். சும்மா கூச்சம் இல்லாம தொட்டு தடவுவா. சாரி. தேங்க்ஸ். தேங்க்ஸா? நான் உங்க கால்ல தேங்காய் உடைச்சதுக்கு சாரி கேட்டேன். நீங்க ஏங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? ஆக்சுவலா உங்க கூட பேசணும் தாங்க நான் வந்தேன். இவன் என்னென்னமோ ஐடியா கொடுத்தான், ஒன்னும் வேலைக்கு ஆகல. கடைசியா பாருங்க, ஆண்டவனே பார்த்து ஒரு தேங்காய் மூலமா உங்களை முதல்ல என்கிட்ட பேச வச்சுட்டான். ரொம்ப வலிக்குதா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு 2 காலம் போயிருந்தாலுமே சந்தோஷமா தான் இருப்பான். ஏன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்குமா? ஏய், என்னடி தேங்காய் பொறுக்கிற பசங்க கூட எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க? வா வாக்கா போலாம். என்னடா நந்திக்கு பக்கத்துல குந்திட்ட? போகவே மனசுலடா. அப்படியா? அப்ப ஒண்ணு செய்வான். தினம் அந்த பொண்ணு கோயிலுக்கு வந்து தேங்காய் உடைப்பான். நம்ம 2 பேரும் இப்படியே உட்காந்துட்டோம்னா நீ அந்த பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கும், நான் தேங்காய் பொறுக்கி தின்ன மாதிரி இருக்கும். சூப்பர்ரா. நல்லா இருக்குல்ல? இந்த மகளிர் தலைவர் நம்மளை வேலை செய்ய விட மாட்டேங்கிறாள். அவங்களுக்கு தானே மதிப்பு ஜாஸ்தியா இருக்குது. ஹலோ, யாருங்க பேசுறது? சுப்பையா கொஞ்சம் கூப்பிடு. சுப்பையாவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, யாருங்க வேணும்?
சுப்பையாங்களா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஹலோ யாருங்க வேணும்? சுப்பையாவை கூப்பிடு. ஓ சுப்பையா சாரா? 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு ஒர்க்குடா. என்ன போன் எடுத்து கீழே வச்சிருக்காங்க? யாருக்கு போன் வந்திருக்குமோ? ஹலோ யார் வேணுங்க? ஏடா அறிவு கட்ட முண்டா. பண்ணாட பரதேசி. சோறு திங்கறியா வேற ஏதாவது திங்கறியாடா? சுப்பையா கூப்பிடு 100 தடவை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் 1 நிமிஷம்ங்கறா 1 செகண்ட்ங்கறா. ஏடா இது என்ன கட்டி ஆபீஸா இல்ல சண்டை போடாத கூட சந்திரமாடா? எவ்வளவு நேரமா நான் போராடிட்டு இருக்கேன். தலைவர் கருப்பையா பேசுறது கூட அப்படி தெரியாம போச்சு. கருப்பையாவா? வரேன். வந்து அத்தனை பேரையும் செருப்பால் அடிக்கிறேன். அந்த சுப்பையா வாயிலே அடிக்கிறேன். வாயிலையா? ஐயா 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 ஐயா. டேய், எனக்கு வந்த போனை யார் அங்க அட்டன் பண்ணது? எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. அதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க? கட்சி வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம்னே. கட்சி வேலையா? தலைவர் போன் கூட கண்டுபிடிக்க முடியல உங்களால. கட்சி வேலை. கட்சி கட்சி கட்சி. அண்ணே உங்க தயவுல எனக்கு 45 வட்டத்துல தலைவர் உதவி கொடுத்தீங்க. ஆமா. அந்த சின்னசாமிக்கு செயலாளர் பதவி கொடுத்தீங்க. அவன் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான்ல. எல்லாமே நான் தாங்கிறான். கொஞ்சம் கண்டிச்சு வைங்களே. அண்ணே அது மட்டும் இல்ல, முருகேசன் ரொம்ப சேட்டை பண்றான். ஹலோ யார் பேசுறதுங்க? சின்னசாமியா? அண்ணே சின்னசாமி ஒண்ணு வர சொல்லுங்க. டேய் நீ முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க. அண்ணே சின்னசாமி வர மாதிரி இருந்தா முருகேசன் வர சொல்லுங்க. முருகேசன் நீ வரும்போது சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. சின்னசாமி அண்ணே முருகேசன் வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகும், சின்னசாமி வந்து ஆகாது. போயா. சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. நான் சொல்றேன் இல்ல, முருகேசன் வந்தே ஆகணும். முருகேசன் அவன் ஆளு வந்தா பிரச்சனை. நான் சொல்றேன் நீ புரியாம பேசாத. தெருப்பு பிஞ்சிடும். போன ஒழுங்கா பேச வரீங்களாடா? ஐயோ அப்பா இல்லையா அறிவு விட்ட நாதாரிகளா? ஒன்னே இல்லையா இங்க பேசிக்கிட்டு இருக்கியா? இப்ப நான் அதாயா நீ என்ன பண்றீன்னா சரி நீ நான் சொல் அப்ப அப்ப சரி நீ இப்ப வரும்போது இல்லடா நான் என்ன அண்ணே இந்த போன்ல கொஞ்சம் கண்டிச்சுக்கலாம்ல அண்ணே. எங்கடா பேச விட்டீங்க? ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க? அவன்கிட்ட பேசினா அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான்? ஏன்டா ஒரு போன நிம்மதியா பேச விடுறீங்களாடா நீங்க? நான் கேட்கிற ஒரு விவசாயம் இல்லை உங்களுக்குலாம். போன் இருந்தா தான் அந்த பிரச்சனை. நிப்பாட்டா. ஏண்டா ஊட்டிக்கு வந்து தெருவா லாஜா அவனை தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. நேத்து என்னமா தெய்வாதீனமா அவங்கள பார்த்தாச்சு. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னால பேச முடியல. இப்ப பார்த்து இல்ல உன் லவ்வுக்கு அவன் புருஷனை ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான்ல, அப்பயே போட்டு உடைக்க வேண்டியதானே? அதை விட்டு மோட்டர் பைக்கில் அப்படி சுத்திக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? மெட்ராஸ்ல ஏறி உட்கார்ந்தது உனக்கு ஓகேடா, எனக்கு 2 பக்கமும் வீங்கி போச்சு. டேய் முதல்ல வீணா கிட்ட நான் தனியா பேசணும். தனியா பேசுறேன் அவ்வளவுதானே? அவன் கொடுத்த போன் நம்பர் இருக்குல்ல உன்ட்ட, பாப்பா போன் பண்ணுவான். வா நிப்பாட்டு. சார் ஒரு நிமிஷம். ஒரே ஒரு ஓகே. ஜென்டில்மேன்டா. போன வீணா எடுத்தானா நீ பேசு, ஆதித்யா எடுத்தானா ஏன்ட்ட கூட நான் சமாளிச்சுக்கிறேன். ஹலோ ஹலோ, இந்த தடத்தில் உள்ள இணைப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தில் உள்ளது. எரும மாடே, நீயே போனை போட்டுட்டு உபயோகத்தில் உள்ளதுன்னு வேற சொல்றியடா? டேய் அடிக்கடி போன்ல கேக்குற வார்த்தையை அவசரத்துல சொல்லி தொலைஞ்சிட்டா. வா ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். பதறுது வா. ஏண்டா ஆதித்யா அங்கிட்டு போகாம அங்கனுக்குள்ளேயே இருக்க போறேன். ஒண்ணு செய், இந்த வாட்டி நீ பேசாத, நான் பேசுறேன். ஏன் யோகா எப்படி இருக்குன்னு பாப்பா. சார் ஒரு நிமிஷம். பாப்பா வீணா. ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறீங்க? வேலைக்காரியா? சரி பேச்சு ஏதாச்சும் பேச்சு. ஹலோ
ஆதித்யா இருக்காரா? அவங்க இல்லைங்களே, வெளியில போயிருக்காங்க. சரி, நான் வந்த உடனே பேசிக்கிறேன். அம்மா சரி விடுறா, போ 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 பேசிக்கிறோம், போ போ. ஏண்டா அன்பு, வேலைக்காரி என்ன சொன்னா? எங்கேயோ வெளியே போயிருக்காங்களா? எங்க போயிருக்கான்னு கேட்கலையா? இல்லையே. போடா போ. டேய், நீ அந்த பொண்ணுக்காக அலையறெல்லாம் வேஸ்ட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு உன்னை மறந்துட்டான்னு தான் நினைக்கிறேன். டேய், இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிட்டாடா. ஆனா ஏன் வீணா, என்னைக்கும் ஏன் வீணாவா தான் இருப்பா. அதை நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். போய் போனை போட்டு எங்க போயிருக்காங்கன்னு கேளு. போடா போடா. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். ஓனரே உன்னோட மாட்டேன்ற யாரா நீ? இந்த சௌரா ஓனரா தொலைச்சிருவேன். ஏய், போய் கேளு. நீ பௌத்திருத்த ஜாக்கிரதை. ஓனர்னா ஒரு இடத்துல உட்கார வேண்டியதுடா. எதுக்கு அங்கிட்டு அலையறீங்க? என்னாச்சு அன்பு? வீணாக்கு சரியாற வரைக்கும் நாம ஒரு 10 நாள் இங்க தங்க வேண்டியிருக்கும்டா. 10 நாள் இல்லடா, ஒரு மாசம் ஆனாலும் ஹோட்டல்ல தங்கிடுவோம். எதுக்கு ஹோட்டல்ல கேக்குறேன்? என் வீடு எதுக்கு இருக்கு? என்ன சார் சொல்றீங்க? சார், இந்த ஊட்டியே ஒரு அழகான டூரிசம் பிளேஸ். இங்க அவன் வீட்டையே வாடகைக்கு விடுறானுங்க. நீங்க பேசாம என் வீட்ல தங்கிக்கங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஆனா இங்க ஹோட்டல்ல தங்கறதுக்கு கொடுக்குற வாடகையில முக்காவாசி வாடகை எனக்கு கரெக்டா கொடுத்துடணும். இங்க பார் பாரி, இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது. இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட். நீ தான் கூட இருந்து பாத்துக்கணும். ரசிகாவோட கெஸ்டா? சொல்லவே இல்லையே சார். சார், இனி வாடகையே தேவையில்ல. வீடு ஃப்ரீ, வாடகை ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஓகே ரசிகா? தேங்க்ஸ். ஓகே. ஹாய் கெஸ்ட், ஃபாலோ மீ. ரசிகா இந்த அதுக்குள்ள மாறிட்டா? ஆஹா, பாப்பா போ. இது வேற நடக்குதா இங்க? ஐயோ ஐயோ. டேய், என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? எங்க அப்பத்தா ஒரு பழமொழி சொன்னான். எலிதான் காயுதுன்னா எலி புழுக்கு எதுக்குடா காயுதுன்னு. அதை நினைச்சேன், சிரிச்சேன். ஏய், என் கூட வந்தது தானே சொல்லாம சொல்லி காட்டுற. இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா. என்ன பலனு? ஊட்டியில சளி பிடிச்சி சீரியலிய போறேன்னு சொல்ல போற அதானே? போடா போ. போய் யாருன்னு பாரு. கையில மணியக்கானா சவுண்ட் எங்க இருந்து வருது? எல்லாம் வாயில இருந்துதான். வாயில இருந்தா? என்னடா ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு குளிர்ல பல்லுதான் கிட்டு 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 அடிச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு நான் வாயில மணி அடிக்கிற சவுண்ட் வருது. இங்க இருந்து மணி அடிக்கிற சத்தம் மட்டும் இல்ல. டேய் 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 டேய், என்னடா அற்புதமான விஷயமா இருக்கு. அம்மனுக்கு வேண்டிய அனைத்து சவுண்டும் வாயில இருந்து வருது. அது சரி. எது சரி? பூஜையை அவன் காலையில நடத்துறான். ஆமாங்க. நீ என்ன ராத்திரில நடத்திக்கிட்டு இருக்க? ஏய், ராத்திரில தூங்கும் போது நல்ல கனவா வரணும்ல. இந்த அம்மனை தரிசிச்சுட்டு படுத்தோம்னா நல்ல கனவா வரும். நல்ல கனவு வர்றதுக்கு ஒரு அம்மனா? ஆமா. அது எந்த அம்மன்? ரசிகா அம்மன். ரசிகா அம்மன் ரொம்ப அட்ராக்ஷனான அம்மனா இருக்கு. ஆமா ஆமா. இந்த அம்மன் எங்க இருக்கு? இதோ ஆத்தா, ஸ்டைல் ஆத்தா. ஆஹா. ஆமா, ஆஸ்பத்திரியில சுத்திக்கிட்டால அந்த புள்ள தானே இது? ஏய், அந்த புள்ள இந்த புள்ள என்ன அச்சி வாயில ஒட்டி வீட்டை விட்டு வெளியே துரத்துமே. ஜாக்கிரதை. போச்சுக்கறாப்பா, போச்சுக்கறாங்க. அதற்கிட்ட இந்த அம்மனுடைய தரிசனம் கிடைச்ச உனக்கு? நீலகிரி மாவட்டத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கணும்னு கியூல நிக்கிறாங்க. ஆனா இந்த அம்மன் தான் இன்னும் யாருக்குமே அருள் பாலிக்கல. இன்னும் பாலிக்கவே இல்லடா. கிழிஞ்சிச்சு. அப்பா, நான் போய் தூங்கணும். எப்ப இந்த பூஜை முடியும்? இது எப்ப முடியும் எனக்கே தெரியாது. இவன் அடிக்கிற கோடாங்கி சவுண்ட கேட்டா நம்மளும் நாளையில இருந்து ரசிகா அம்மனுக்கு பூஜை நடத்த வேண்டி இருக்கும் போல் இருக்க. தம்பி தம்பி, ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா? பிரேக் ஆயில் இருக்கு. அது என்ன பேக் ஆயில்? அதாவது பின்னால தடவுறதுக்குப்பா. உட்கார்ந்து உட்கார்ந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு. உணர்ச்சியே இல்ல. உணர்வு வர்ற மாதிரி ஒரு ஆயில் வேணும். அப்ப ஒண்ணு செய், பெட்ரோல் கொஞ்சம் தரேன். தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினு நல்லா பின்னாடி தடவிட்டு வத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே. நல்லா பலபலன் பழுத்து உணர்ச்சி வந்துடும். என்ன நக்கலா? பின்ன என்னையா பின்ன, வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் போயா போயா. எரியா வண்டியா. நம்மள கண்டாவே மாறிடுறாங்கய்யா. தெரியும் போல. ஸ்டாப் 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 ஸ்டாப். அப்பாடா,
என்னத்தா இங்க நிக்கிற? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. நாங்க என்ன நடமாடும் பஞ்சர் கடையா வச்சிருக்கேன்? அப்படியே தள்ளிட்டு பண்ண எவனாச்சும் உட்காந்துருப்பான், அவன்கிட்ட போய் ஒட்டு. அன்பு ப்ளீஸ், 10 மணிக்கு போனதா வீணாக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியும், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டுடுங்க. வண்டியில எங்க இடம் இருக்கு? வேணா நீ பின்னால உட்காந்து நான் முன்னால நின்னுக்கிறேன், வாடா. டேய் நீங்க நில்லு. அவங்க வீணாக்கு டெஸ்ட் எடுக்கணும்ங்கறாங்க, நான் அவங்கள கூட்டிட்டு போறேன். அப்ப நான் எங்க போறது? நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சீக்கிரமா வா. டேய் பை. பஞ்சர்னு சொல்லிவிட்டு ஏறி உட்கார்ற சைஸே சரியில்லை. போற போக்க பார்த்தா இவன் பஞ்சராகிறான் போல் இருக்க. நம்பிக்கை துரோகிகளா, என் கூடவே இருந்துட்டு என் முதுகுல குத்துறீங்களா? பின்னாடி அவனை அப்படியே மெட்ராஸ் போடுறோம். ஏன்டா ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு கிணுகிணுகினு மணி அடிச்சு என் இதயத்துல என் ரசிகாவை நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நேத்து வந்த நீங்க அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய் இந்த மூஞ்சிய பாடுறா, இந்த முகர கட்டி எந்த பொண்ணாச்சும் லவ் பண்ணுவாளா? அது எனக்கு நல்லா தெரியும்டா. ஆனா அன்பு ரசிகாவை காதலிக்கிறான். அன்புவா? டேய் அவன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்டா. அது எப்படி உனக்கு தெரியும்? என் கண்ணால பார்த்தது பொய்யா? டேய் அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்றான்டா. அந்த பொண்ணை தவிர வேற யாருமே நினைச்சு பார்க்க மாட்டான்ப்பா. நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான்டா சொல்றேன். இத நான் நம்பலாமா? அந்த பொண்ணை தெரியாதா நாங்க 2 பேரும் ஊட்டிக்கே வந்திருக்கோம். அப்படியா? ஆமாப்பா. சாரி பெட்டி பட்டு எடுத்து உள்ள வா வா. நம்ம பையன் லவ் பண்ணதுக்கு கண்ட வேட்டெல்லாம் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. சை ஐயோ அம்மா. புந்தகை டீ ஸ்டார். என்ன பண்றது? டீ குடிக்கலாம் பார்த்தா 10 பைசா கிடையாது, ஊர்ல ஒரு வழியும் தெரியாது. சமாளிப்போம். கே ராமசாமி உயிர் பிரிந்தது. இன்று உடல் தகனம். எல்லா நடிகர்களும் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். அடாடாடாடா அண்ணே, எப்படிப்பட்ட நடிகண்ணே! நகைச்சுவையாகவும் நடிப்பாரு, குணச்சித்திரமாகவும் நடிப்பாரு. போயிட்டாரு. சதாம் ஹுசேனுக்கு சார்ஜ் புஷ் எச்சரிக்கை. புஷ்ஷுக்கு ஹுசேனுக்கு என்னனே தாராரு? ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஊர்ல ஊருக்கு ஊரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல, அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கிறான். அப்படி பஞ்சாயத்து பண்ண நினைக்கிறான். அதை சொல்லு முதல்ல. அதனால அவன் என்ன கேட்கறான்னா, ஈராக்கு கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கேட்கறான். கூட்டி கொண்டே காட்டிட்டு போண்டியானா? நீ காட்டு இல்ல, நீ காட்டுவ. சம்பந்தமே இல்லாத உங்க வீட்டுக்குள்ள வந்து ஜாமான் சட்டை எவ்வளவு இருக்கு, நகர எவ்வளவு இருக்குன்னா காட்டுவேன் நீ. யோ இந்தா எங்க 2 பேத்துக்கு 2 டீயா போடு. அண்ணே 2 3 போடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும், நியாயமா இருக்கணும். நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம், அதுக்காண்டி ரோட்ல போறவன பூரா கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கும், உன் வீட்டுல என்ன இருக்கும், ஜாமான் சட்டை என்ன இருக்கும், இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம்? சல்லித்தனமா பேசிக்கிட்டு இந்தாங்க. எப்பா 2 3 தானே போட்டுருக்க? ஆமா ஆமா. கொண்டா 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 கொண்டா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஏனே பெருமாள் வந்தாப்லையா? யார் நம்ம பெருமாளா? அவன் காலையில வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பஸ்ல போயிட்டானப்பா. எது பெருமாள் வந்தானா? எப்பனே சொல்லவே இல்ல. என்னனே நீ எந்த பெருமாளை கேக்குற? நீ எந்த பெருமாளை சொல்ற? நான் கோத்தையர்ல வேலை பார்க்கற குன்னூர் பெருமாளை சொல்றேன். குன்னூர் பெருமாள் தானே? அத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னனே பத்தி பத்தி ரொம்ப பழக்கம் எனக்கு. என்னத்தனே கல்யாணத்தை பண்ணிவிட்டு பிள்ளை குட்டியில பத்துட்டு படுற பாடு. என்னடா எவனோ ஒருத்தன் பேரை சொன்னா அவனே அவனுக்கு தெரியும்ங்கறான். அப்ப நீ வேற பேரை சொல்லு. ஏண்டா இந்த கரைக்கடை ராமசாமி வந்தானா? அவன் தான் வந்துட்டானே. வந்து சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டீ கிளாஸை எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. எது ராமசாமி வந்தானா? என்னனே? ஐயோ ஐயோ, ஏனே சொல்றேன் என்ன மோலே, அவனும் பழக்கம் எனக்கு. யார் ராணி? எது யார் ராணி? ஏனே என்னனே யாரான்னு கேக்குறாரு? அதைத்தாண்டா நானும் கேட்கிறேன். யாரா நீ? கேக்க உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளை எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமி எனக்கு தெரியும் போது என்ன யாரான்னு கேட்டா? பெருமாளை ராமசாமியை நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புறம் தெரியும். அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க. நீ குடுக்கிற இம்சை தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறதுக்கு குத்துமதிப்பா சொன்னோம்டா. நீங்க குத்துமதிப்பா பேசுறதுக்காண்டி எனக்கு தெரிஞ்ச பெருமாளை ராமசாமி நான் விட்டு கொடுத்து பேச முடியாதுங்க. அவங்க உசுறு குசா நண்பீங்க தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல. நான் இப்பயே போய் பெருமாளை ராமசாமியை கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிறேன். பெருமாளை ராமசாமி அண்ணே, இவன் போற வேகத்தை பார்த்தா யாராவது 2 பேர்த்த உண்மையிலேயே கூட்டி வந்து இவங்க தான் பெருமாள் ராமசாமின்னு பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிச்சாலும் பறிப்பானே. பணம் ஓடிடலாம். கிளம்புடா. டீ காசு கொடுத்து போங்க. வரச்சல் ஓரமல்ல வரச்சல்யா வரச்சல். ஆஹா இப்படியே போனா நம்மளுக்கு கிடைக்காது போல் இருக்கே. உள்ள வந்துட வேண்டியதான். நீ மட்டும் உள்ள வந்து போற? வெளியூர் நினைச்சியா? சொந்த கோயில்ரா குலசாமி. உங்க கோயிலா? பின்ன ஏதோ கௌரவமா வரிசையில் வந்து தப்பா போச்சு. கூட நினைச்சிருக்கணுமா? உங்க கோயிலுங்கிற கல்வெட்டுல வேற காணும். அது என் தாத்தையா. சும்மா பாப்போம். நீ ஊட்டியா? ஆமா ஊட்டி தான். என்ன எந்த தெரு? சாப்பிட்டு பேசிக்கோனே. சாமி வைங்க சாமி. ஏன்பா எல்லாரும் ஒரு கையில வாங்கிட்டு போறா, நீ என்னப்பா 2 கையை நீட்டுற? வைங்க சாமி. சாமி பிரசாதம் தானே. வைங்க.
இலை இலை வச்சு வைங்க, இலை வச்சு வைங்க. ஓ முகரைக்கு இலையெல்லாம் ஒரு கேடா? வைங்க வைங்க சாமி, ஒப்ப எப்படி சொத்து இந்தா. மாதிரி கொச்சுக்கிருவீங்க. அந்த சுண்டலை வைங்க, சுண்டலை வைங்க. வைங்க 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 தாராளமா. வச்சுன்னு தானே இருக்கேன், ஏன்பா பறக்கற? சரி பறக்கலாம் பறக்கலாம். பிரசாதம் தீர்ந்து விடுத்தோ, எல்லாரும் கிளம்புகோ கிளம்புகோ. அப்பாடா. ஏய் அதான் தீந்துச்சுல போக வேண்டியதானே? எங்களுக்கு போக தெரியும், நீ வாங்கிட்டு கிளம்பு. எதுக்கு போற வழியில குரங்கு மாதிரி பறிச்சு பிடிங்கி திங்கிறதுக்கா? அந்த புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது, அதுவா கிடைக்கும். ஆமா அதுவா கிளிக்குது, கேட்டு வாங்கி தின்னா தாண்டி கிடைக்கும். பாப்போம் பாப்போம். பாக்குற என்ன அது வரமாட்டேங்குது? எப்படி வரும்? நாங்க சொல்லல, அதுவா கிடைக்கும்னு. அதான் இது எடுத்து தின்னுங்கள எங்களை விட்டு சாப்பிட நினைச்சிடல. அதான் கடவுள் இப்படி பண்ணி விட்டாரு. இப்ப நாங்க திங்க நல்ல வேடிக்கை பாரு. தின்னுங்கள. சரி கையெதுக்குடா முட்டு கொடுத்துருக்கீங்க? கீழே கொட்டிட்டீங்க. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு. ஐயா ஐயா வாய் ஊடுதாடே, கொஞ்சம் விடல. அப்பா விநாயகர் பெருமானே, பாயில வந்து பிடிங்க திங்க ஆசைப்பட்டவன மிச்சம் மீதி இல்லாம ஆக்கிட்டேப்பா. கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு. கடைசியில நக்கத்தான் வேணுமா?